ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழக அரசு வழங்கக்கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பை இன்று முதல் அனைத்து ரேஷன் கடைகளிலும் பெற்றுக்கொள்ளலாம். இதை முதல்வர் தொடங்கி வைக்கிறாங்க. ஸோ இதுக்கான அறிவிப்பை தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. எங்கே இந்த திட்டம் தொடங்கப்படுது, ஸோ இதுக்கான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தை திருநாளான பொங்கல் பண்டிகை வரும் ஜனவரி 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் அனைவரும் குடும்பத்தினருடன் ஒன்றாக சேர்த்து பொங்கல் பண்டிகையை வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவார்கள். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஆண்டுதோறும் ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்படுவது வழக்கம். பொங்கல் பரிசுடன் ரூபாய் 1000 ரொக்கப்பணம் வழங்கப்படும். அதேபோல இந்த ஆண்டும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு ரொக்கப்பணம் ரூபாய் 1000 பொங்கல் பரிசாக தரப்படுகிறது. பொங்கல் பரிசுடன் வழங்கப்படும் ரூபாய் 1000 தொகை சில கட்டுப்பாடுகளுடன் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த கட்டுப்பாடுகள் தற்போது நீக்கப்பட்டுள்ளன. கடும் நிதி நெருக்கடி இருப்பதாக தெரிவித்த அரசு, மத்திய மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்களை தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்குமே ரூபாய் 1000 பொங்கல் பரிசாக நியாய விலைக் கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக ரொக்கமாக வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது மக்களின் கோரிக்கையை முன்னிட்டு இந்த கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்குமே ரூபாய் 1000 ரொக்கமாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை பெறுவதற்கு பொதுமக்கள் ரேஷன் கடைகளில் கூட்டமாக கூடிவிடக் கூடாது என்பதற்காகவே டோக்கன் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை தகுதியான அனைவருக்குமே டோக்கன் வழங்கி முடிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று டோக்கன்களை வழங்கியுள்ளனர். கடந்த 3 நாட்களாக வழங்கப்பட்ட டோக்கன்களில் எந்தெந்த தேதிகளில் பொதுமக்கள் ரேஷன் கடைகளுக்கு நேரில் சென்று ரூபாய் 1000 பணத்துடன் பொங்கல் தொகுப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கவுள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் காலை 9:30 மணிக்கு பொங்கல் பரிசை மக்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் வழங்குகிறார். காலை 9:30 மணிக்கு ஆழ்வார்பேட்டை சீதாமால் காலனி ரேஷன் கடைகளில் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். டோக்கனில் குறிப்பிட்ட தேதியில் பொதுமக்கள் ரூபாய் 1000 ரொக்க பணம் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா, தமிழக மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் தேதியிலேருந்து வழங்குறாங்க. அதாவது இன்று முதல் தமிழக முதல்வரால் தொடங்கப்பட்டுள்ளது. இன்று முதல் பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து ரேஷன் கடைகளிலுமே அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு அறிவிப்பு தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான நேரம் பார்த்தீங்கன்னாக்கா 9:30 மணிக்கு முதல்வர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த பரிசு தொகுப்பு அனைத்து ரேஷன் கடைகளிலும் அவங்க டோக்கன்களை குறிப்பிட்ட நேரங்களில் சென்று நீங்கள் பரிசு தொகைகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு சூப்பரான மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அறிவிப்பை உங்கள் கருத்துக்களை இந்த வீடியோ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம இந்த அறிவிப்பு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.